எவ்வளவு சம்பாதிச்சாலும் சேர்த்து வைக்க முடியலன்னு நிறைய பேர் புலம்புறதை நம்மளால பார்க்க முடியுது. பண விவகாரத்துல கொஞ்சம் விழிப்புணர்வோட நடந்துக்கிட்டா எல்லார் கையிலையுமே பணம் அதிக அளவு சேமிப்பு தொகையா வளரும். பணத்தை சேமிக்க ஒரு 7 வழிகள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 1, கிரெடிட் கார்டு அவசியம் வேணுமா? கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது அடுத்த மாசத்துல கிடைக்க போற சம்பளத்தை முன்கூட்டியே செலவு செய்ய உதவுற ஒரு கருவிதான். கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் சுமார் 40 லிருந்து 50 நாட்களுக்கு வட்டி இல்லா காலமா இருக்கும். இந்த காலத்துல கிரெடிட் கார்டு மூலமா வாங்கின பொருட்களுக்கு பணத்தை கட்டலன்னா அதுக்கு வருஷத்துக்கு 35% 40% வட்டி கட்ட வேண்டி வரும். அது மட்டும் இல்லாம கிரெடிட் கார்டு இருந்தா போதும், அவசரமான எந்த செலவு வந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசட்டு தைரியத்தை உருவாக்கிடுது. இதனால கிரெடிட் கார்டை பயன்படுத்தி தேவையில்லாத பொருட்களை கூட வாங்கி கடனாளியா ஆயிடும். சோ கூடிய வரைக்கும் கிரெடிட் கார்டை பயன்படுத்துறத தவிர்க்கிறது அப்படிங்கிறது சிறப்பான ஒரு விஷயம். நம்பர் 2, செலவுக்கு முன்னாடி பணத்தை சேமிங்க. ஒருத்தர் அவரோட சம்பளத்துல சுமார் 10லிருந்து 30% தொகையை ஆரம்பத்திலேயே சேமிப்பு மற்றும் முதலீட்டுக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். உதாரணமா போஸ்ட் ஆபீஸ் இல்லைன்னா ஆர்டின்னு சொல்லப்படுற வங்கி தொடர் வைப்பு திட்டம், மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டுல சம்பள கணக்குல இருந்தே பணம் எடுக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஏற்பாடு பண்ணிக்கணும். இந்த சேமிப்பு போக மீதமுள்ள தொகை தான் செலவுக்கு இருக்கும். அப்போ சேமிக்க பணம் இல்லை அப்படிங்கிற நிலை வரவே வராது. இதை எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தருக்கு நிதி ஆலோசகர் அவரை சேமிக்கவும் வச்சு முதலீடும் பண்ண வச்சு சக்சஸ் பண்ணதை நான் நேரடியாக பார்த்துருக்கேன். அவரோட மாத சம்பளம் 50,000 ரூபாய். அவருக்கு சம்பளத்திலிருந்து மாசம் ப்ராவிடன்ட் ஃபண்டா 1800 ரூபாய் பிடித்தம் செய்யப்படுது. அவருக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்னும் 5 வருஷங்கள் தான் இருக்கிறதுனால ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அதிக தொகை வேணும் அப்படின்னு கேட்கிறார். அதுக்காக எந்த சேமிப்பையுமே அவர் சேர்க்காத நிலையில ரிஸ்க் இல்லாத விபிஎஃப் மூலமா கூடுதலா ஒரு 3600 ரூபாயை அவரோட சம்பளத்திலிருந்து பிடிக்க சொன்னார். இது போக மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா மாசம் எஸ்பிஐலேருந்து 7500 ரூபாய் முதலீடு பண்ண வச்சார். அந்த வகையில அவருக்கு வழக்கமா சம்பளத்திலிருந்து பிடிக்கப்படுற அந்த பிஎஃப் 1800 ரூபாய் போக கூடுதலா ஒரு 11,100 ரூபாய் சேமிப்பாகுது. இப்படி முதல்லயே சம்பள பணத்தை முதலீட்டு பக்கம் திருப்பி விட்டதுனால சேமிக்க பணம் இல்லை அப்படின்னு அவர் இப்போ வரைக்கும் சொல்றது இல்லை. நம்பர் 3, சின்ன சின்ன செலவுகளை கவனிங்க. சின்ன சின்ன செலவுகளை முதலையே கவனிக்க தொடங்க. இதை கவனிக்கலனா ஒருவர் அவசியமான செலவுக்கு பணம் இல்லாம பண சிக்கல் மற்றும் கடன் சிக்கல்ல மாட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ சின்ன சின்ன செலவுகள் அப்படின்னாலும் அது அவசியம் தானா அப்படிங்கிறத கவனிங்க. ஒரு நாள்ல 3-4 தடவை டீ காஃபி குடிக்கிறது, புகைப்பிடிக்கிறது இதெல்லாம் சின்ன செலவா தெரியும். ஆனா அந்த சின்ன செலவுகள் மாச கணக்கில் ஆண்டு கணக்கில் தொடர்றப்போ மிகப்பெரிய தொகையா உயரும். உதாரணமா இப்ப மேல பார்த்த இந்த செலவுகளுக்கு ஒரு முறைக்கு 35 ரூபாய் செலவாகுதுன்னு வச்சுக்கோ. 22 அலுவலக நாட்கள்ல மட்டும் அவர் செலவு பண்ணா கூட மாசத்துக்கு 750 ரூபாய் செலவாகுது. இதுவே ஒரு 25 வருடத்துக்கு நம்ம கணக்கு பண்ணோம்னா கிட்டத்தட்ட 2,25,000 ரூபாய் ஆகும். ஆனா வருடங்கள் கடக்க பணவீக்கத்தின்படி இதை விட இன்னும் அதிகமாக தான் செலவாகும். இன்னைக்கு 35 ரூபாய் அப்படிங்கிறது அடுத்தடுத்த வருடங்கள்ல 40 ரூபாய் 50 ரூபான்னு அதிகரிச்சுட்டே தான் போகும். சராசரியா மாசம் 1000 ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட இந்த தொகையை வருஷத்துக்கு 12% வருமானம் கிடைக்கக்கூடிய பங்கு சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செஞ்சோம் அப்படின்னா 25 வருஷம் கழிச்சு அது 19 லட்சமா பெருகி இருக்கும். சோ சின்ன தொகை அப்படின்னு எதையுமே அலட்சியப்படுத்தாதீங்க. கேபிள் டிவி, ஆன்லைன் சினிமா இதுக்கெல்லாம் சந்தாவை ஆட்டோ ரெனிவலா வச்சுக்காதீங்க. வேலை பளு காரணமா நீங்க அதை யூஸ் பண்ணாம இருப்பீங்க. சில நேரங்கள்ல வெளியூர் பயணங்கள்ல இருப்பீங்க. பிள்ளைகளோட படிப்பிற்காகவோ இல்ல வேற ஏதேனும் முயற்சியில ஈடுபடுவீங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு அது பயன் இல்லாம இருக்கும். தேவை இருந்தா மட்டும் சந்தாவை கட்டி பயன்படுத்துங்க. நம்பர் 4, என்ன வாங்க போறீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பட்டியல் போடுங்க. மளிகை கடை ஷாப்பிங்னு போறப்ப பொருட்களோட பட்டியலை கொண்டுட்டு போனோம் அப்படின்னா முதல்ல பட்டியல் இருக்கிறது தான் நம்ம வாங்குவோம். தேவையில்லாத பொருட்கள் வாங்குறத தவிர்க்கப்பட்டு சேமிப்புக்கு பணம் கிடைக்கும். இப்படி பட்டியல் போடுறது தேவையான பொருட்களை வாங்க மறந்துட்டு மறுபடியும் கடைக்கு போறத தவிர்க்க முடியும். ஏன்னா நீங்க மறுபடி கடைக்கு போறப்ப அத்தியாவசியமற்ற சில பொருட்களை ஆசைப்பட்டு வாங்க நேரிட நிறைய வாய்ப்புகள் இருக்கும். நம்பர் 5, வாரத்துல ஒரு நாள் செலவு செய்யாதீங்க. வெளிநாடுகள்ல செலவு பண்றதுக்காகவே சில தினங்கள்ல ஸ்பெஷல் ஆஃபர்லாம் கொடுப்பாங்க. இதுக்கு நேரெதிரா வாரத்துல ஒரு நாள் தேவையில்லாத எந்த செலவையுமே செய்யறதில்ல அப்படிங்கிற முடிவை நம்ம எடுக்கணும். தியேட்டருக்கு போய் சினிமா பார்க்கறதோ இல்ல வெளியில போய் சாப்பிட்றதையோ மாசத்துல ஒரு தடவை குறைச்சாலே கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் மிச்சமாகும். இந்த பணத்தை நீண்ட காலத்துல முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய தொகையா மாறி நிற்கும். நம்பர் 6,
தள்ளுபடியில பொருள் வாங்குங்க. உண்மையான தள்ளுபடி விற்பனைகளை சரியா பயன்படுத்திக்கிட்டா பணத்தை ரொம்ப கணிசமா மிச்சப்படுத்த முடியும். மளிகை பொருட்களை தொடங்கி இன்னைக்கு வாகனங்கள் வரைக்கும் இப்படி பல தள்ளுபடியை பயன்படுத்தி பணத்தை கணிசமா சேமிக்க முடியும். அதே சமயம் தள்ளுபடிக்காக பொருட்களை வாங்கக்கூடாது. தேவையான பொருட்களை தள்ளுபடி கிடைக்கிறப்ப வாங்கணும். நம்பர் 7, கடன்ல எதையுமே வாங்காதீங்க. டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரியான பெரிய பொருட்களை பணத்தை சேர்த்து வச்சு வாங்கினா வட்டிக்கு கொடுக்குற அந்த பணம் கணிசமா நம்மளால மிச்சப்படுத்த முடியும். பணத்தை சேமிச்சு வாங்குறப்ப அந்த பொருளை இன்னும் பத்திரமா பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு அதிகமா இருக்கும். இப்படி இந்த 7 விஷயங்களை பயன்படுத்தி பணத்தை மிச்சப்படுத்துங்க. லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.